ஜோ கிச்சனில் இன்றைக்கி 2 விதமான வாட்டர்மெலன் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப டெலிஷியஸான ஒரு டேஸ்ட்டு. இந்த வீடியோ பார்த்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வாட்டர்மெலன் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது கொஞ்சம் ஃப்ளேவர்டாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு 8 to 10 புதினா இலையும் ஒரு சின்ன லெமனோட ஜூஸ் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதுலேயே வந்து புழிஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேலு ஒரு பெரிய பவுல் ஃபுல்லாக நம்ம நறுக்கின தர்பூசணி வாட்டர்மெலன் எடுத்துகிட்டு மிக்சியில் நல்லா போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இதை வடிகட்டிக்கலாம். இந்த புதினா இலையோட எசன்ஸ் எல்லாமே வந்து அதோட ஃப்ளேவர் எல்லாமே அதில் இறங்கியிருக்கும். ரொம்ப ரொம்ப ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. ஐஸ் க்யூப் போட்டு இதை குடிங்க. அடுத்தது இந்த வாட்டர்மெலன் ஜூஸ் இன்னும் சிம்பிளானது தான், பட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு கிளாஸில் ஐஸ் க்யூப் எடுத்துகிட்டு 1 ஸ்பூன் ரோஸ் மில்க் எசன்ஸ் விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே வந்து ஒரு 1/2 கப் பொடியாக நறுக்கின தர்பூசணி பழத்தை போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு கப் வந்து பிளெயின் வாட்டர்மெலன் ஜூஸ் அப்படியே ஊற்றிட்டு நல்லா ஸ்பூனில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.